நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது RS-200ஓட ஹெட் கேஸ்கெட். இந்த கேஸ்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு எரிஞ்ச கேஸ்கெட். இது இந்த மாதிரியான கேஸ்கெட்ஸ் எதனால எரியுது அப்படின்னா, நீங்க இன்ஜின் ஆயில எவ்ரி 2000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அப்படி சேஞ்ச் பண்ற எல்லாருமே, இந்த சூப்பர் பைக்ஸ்லலாம் இருக்கிற இந்த கூலண்ட் ஆயிலுங்கிற ஒரு விஷயத்தையே நெறைய பேர் வந்து மறந்துடுறாங்க. சரியா செக் பண்ணாம ஓட்டுறாங்க. அந்த மாரி நீங்க செக் பண்ணாம இன்ஜின ஓவர் ஹீட் பண்ணுனீங்க அப்படின்னா, இந்த கேஸ்கெட் வந்து எரிஞ்சு, கூலண்ட் ஆயில் வந்து இன்ஜினோட மிக்ஸ் ஆகி, சைலன்சர் வழியா வந்து உங்களுக்கு புகையா தள்ள ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து உங்களோட இன்ஜினோட மிகப்பெரிய பிரச்சனைய ஏற்படுத்தும் உங்க இன்ஜினுக்கு. ஸோ தயவு செஞ்சு எப்பயுமே கூலண்ட் ஆயிலையும் கரெக்ட்டா சேர்த்து மாத்த ட்ரை பண்ணுங்க. லெவலையும் அப்பப்போ செக் பண்ணி ஓட்டுங்க. நீங்க லாங் டிரைவ் போறீங்கன்னா, தயவு செஞ்சு உங்களோட கூலண்ட் ஆயில் வந்து லெவல் எவ்வளோ இருக்கு? அப்படி இல்லன்னா புதுசா டாப் அப் பண்ணிக்கலாமா? இல்ல ஒரேடியா சேஞ்சே பண்ணிடலாமான்னு மெக்கானிக் கிட்ட கேட்டு கரெக்ட்டா மாத்திக்கிறது ரொம்பவே நல்லது. இத நீங்க சரியா கவனிக்கிறதுனால உங்களோட பைக்கோட இன்ஜின், அதுக்கப்புறம் உங்க காசு, அதுக்கப்புறம் உங்க நேரம் இது எல்லாமே சேவ் ஆகும்.